ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து 750 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கல்வி தகுதினா ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ உங்கள் சொந்த ஊர்லேயே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையுமே வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 20 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ் டைப்ல வந்து உங்களுக்கு 750 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸே வந்து பாருங்க நம்ம சென்னையில தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இங்க இருந்து வந்து பார்த்தோன்னா அந்த 750 வேகன்சியுமே வந்து உங்களுக்கு வந்து அந்தந்த ஸ்டேட் வைஸா வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு வேகன்சி இருக்குதுன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 200 வேகன்சி வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கு. அதுல வந்து வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க சொந்த ஊர்லயே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா லிங்க் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஆகஸ்ட்லேருந்து 20 ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 20 ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான டேட்டுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 24 ஆகஸ்ட் அப்போ உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே டென்டேட்டிவாக வந்து டேட்மே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 20, மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 28 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி தான் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். ஆனால் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1/4/2021 அப்புறம் நீங்கள் முடிச்ச டிகிரியாக இருக்கணும். அதே மாதிரி 1/8/2025 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கான பாஸ்ட் அவுட்டே வந்து 2021, 22, 23, 24, 25 இந்த இயரில் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க வந்து நீங்கள் எலிஜிபிள். அதில் நீங்கள் டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி முடிச்சிருக்கணும், ஆனால் அந்த இயரில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ சிட்டியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 15,000 உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து வரும். அர்பன்னா வந்து 12,000 வந்து இருக்கும். செமி அர்பன் ரூரலாக இருந்தால் உங்களுக்கு 10,000 வந்து ஸ்டைஃபனுமே வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அது வந்து பாருங்கள் 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும், 100 மார்க் வந்து இருக்கும், 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பற்றில அது வந்து யாருக்கு வந்து கிடையாதுன்னா 10th 12th எல்லாம் நீங்கள் வந்து தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்லாம் கிடையாது. டேரெக்டாக அந்த ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து பாருங்கள் 2 லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த ஐஓபி வெப்சைட்லேயும் போய் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி வந்து அந்த அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் nats.education.gov இதில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 400 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். ஃபீமேல் எஸ்சி எஸ்டிக்கெலாம் 708 ரூபா வந்து இருக்கும். ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 944 ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.